வமன் இஃப்தத்தஹ யார் ஆரம்பிக்கின்றானோ ஸலாத்த அவனுடைய தொழுகையை காயிமன் நின்ற நிலையில் யார் ஆரம்பிக்கின்றானோ சும்ம பிறகு அஜஜ இயலாமல் போகின்றான் அனில் கியாமி நிற்பதற்கு இன்ன சுஜூதி சுஜூதிலிருந்து எழுந்து நிற்பதற்கு இயலாமல் போகின்றான். அத்தம்ம சலாத்தகு அவன் அவனுடைய தொழுகையை பூர்த்தியாக்குவான் காயிதன் உட்கார்ந்த நிலையில் பூர்த்தியாக்குவான். நின்று தொழுகிறான் சஜிதாவுக்கு அப்புறம் எந்திரிச்சு நிற்க முடியல அப்படின்னா உட்காந்து அவனுடைய தொழுகையை பூர்த்தியாக்கி கொள்ளலாம். சலாத்துல் ஃபாய்தத்து ஃபிதியத்துகா தப்பி போன தொழுகைகளும் அதனுடைய ஃபிதியான அவனுடைய ஃபிதியாக்களும் வமன் ஃபாத்தத்துக்கு யாருக்கு தப்பி விடுகின்றதோ அதாவது மிஸ் ஆகி விடுகின்றது சலவாத்துன் தொழுகைகள் மிஸ் ஆகி விடுகின்றது. மஃப்ரூலத்துன் ஃபர்லாக்கப்பட்ட அல்லது வாஜிபாக்கப்பட்ட வாஜிபான ஃபர்லான தொழுகை யாருக்கு தப்புகின்றதோ பிசபபி மரலின் நோயின் காரணத்தினால் தப்புகின்றது. கைரிகி வேறு ஏதாவது காரணத்தினால் தப்புகின்றது. எஜிபு வாஜிபாகும் அலைகி அவன் மீது வாஜிபாகும் கலா உஹா அந்த தொழுகையை கலா செய்வது வாஜிபாகும். அவல்லது யூசி வலியகு அவனுடைய வலிக்கு அவனுடைய பொறுப்புதாரிக்கு அவன் வசியச் செய்வது வாஜிபாகும். பி அதாயி ஃபிதியத்தி சலாத்தில் ஃபாய்தத்தி தப்பிய தொழுகையுடைய ஃபிதியாவை நிறைவேற்றுவது கொண்டு வசியச் செய்வது வாஜிபாகும். இதா கதர் அல் கலாயி அதை நிறைவேற்றுவதன் மீது அவன் சக்தி பெற்றால் அந்த ஃபிதியாவை நிறைவேற்றுவதற்கு வசியச் செய்வது வாஜிபாகும். ஃபிதியாவுக்கு என்ன சொல்கிறது தமிழில்? இன்னம் யக்திர் சக்தி பெறாவிட்டால் ஃபலா எஜிபு வாஜிபாகது அலஹி லீசாவு அவன் மீது வசியத் செய்வது வாஜிபாகாது. வலியாகிறவன் யுஹ்ரிஜு அந்த பொறுப்புதாரி நோயாளியுடைய பொறுப்புதாரியை வெளிப்படுத்துவான் ஃபிதியத்தை அந்த ஃபிதியா தொகையை வெளிப்படுத்துவான். பின் சுலுசை மீராசை சொத்து அதாவது அனந்தர சொத்தில் 1/3 வெளிப்படுத்துவான். அப்போ அனந்தர சொத்தில் 3/3 இருந்து கொடுக்கணும். வலாய சிஹு கூடாது வலிக்கு கூடாது. கலா சலவாத்தில் ஃபாய்தத்தி தப்பிய தொழுகைகளை கலா செய்வது மையத்திற்காக தப்பிய தொழுகைகளை கலா செய்வது கூடாது. அப்போ ஃபிதியா தான் கொடுக்கணுமே தவிர தொழுகையை கலா செய்யக்கூடாது. ஃபிதியா என்னென்ன ஃபிதியாவாகிறது குல்லு சலாத்தின் ஒவ்வொரு தொழுகைக்கும் நிஸ்புசா அரை மரக்கால் குமுகு கோதுமையிலிருந்து அரை மரக்கா அவ்வளவு சாவுன் 1 மரக்கா மினசஈர் அதுவும் ஒரு கோதுமை தான் தோல் கோதுமை தோல் உரிக்காமல் இருக்கிற கோதுமை அந்த கோதுமையிலிருந்து 1 மரக்கா அது ஃபிதியா. ஒவ்வொரு தொழுகைக்கும் அரை மரக்கா கோதுமை இல்லாட்டி 1 மரக்கா முழு கோதுமை உரிக்காத கோதுமை. அவ்வளவு கீமத்து அதனுடைய விலை அதிகமாக 2ல் 1 ஒன்று இந்த கோதுமையாக கொடுத்துடலாம் இல்லாட்டி கோதுமையுடைய தொகை எவ்வளோ வருமா அந்த தொகையை கணக்கு பண்ணி ஒவ்வொரு தொழுகைக்கும் இவ்வளோன்ட்டு கணக்கு பண்ணி கொடுத்துடணும். எஜூஜு கூடும் வலிக்கு கூடும். தஃபவு ஒப்படைப்பது ஃபிதியத்தி சலாத்தி தொழுகையுடைய ஃபிதியாக்களை ஒப்படைப்பது கூடும். தமாமிக அது அனைத்தையும் முழுவதையும் இலா ஃபக்கீரின் வாஹிதின் ஒரே ஏழைக்கு கூட கொடுப்பது கூடும். மொத்த தொகையும் ஒரு ஏழைக்கு கொடுத்துடலாம் அதுவும் கூடும் தான். பிரித்து கொடுக்கலாம். இப்படி ஒரே இலையை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கொடுத்துடலாம். யாருக்கு இந்த நோயின் காரணத்தினால் ஹாஸ்பிட்டலில் இருந்ததுனால நிறையா தொழுகைகள் பெண்டிங் ஆயிடுச்சு அவங்களுக்கு நான் கலா செய்ய முடியாது. 4 வேளை தொழுகை 5 வக்து தொழுகையாக இருந்தால் எப்படியாச்சும் கலா செஞ்சுருவாங்க. வார கணக்கில் மாத கணக்கில் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட கொடுக்குற அளவுக்கு பணம் ஃபிதியா கொடுக்குற அளவுக்கு சக்தி இருந்துச்சு அப்படின்னா அவர்கள் எத்தனை தொழுகை விட்டு போயிருக்காங்களோ அதை கணக்கு பண்ணி ஒவ்வொரு தொழுகைக்கும் ஃபிதியா கொடுத்துருவான். தத்ரிபாத் பயிற்சிகள். நக்தசிஃபுல் இஜாபா பதில்களை கண்டுபிடிப்போம். அலாமன் எஜிபு யார் மீது வாஜிபாகும். கஸ்ரு சலாத்திஹி அவனுடைய தொழுகையை சுருக்குவது. ருபாயத்தி 4 ரக்காய் தொழுகையை சுருக்குவது. சுனாயத்தன் 2 ரக்காயத்தாக சுருக்குவது யாரின் மீது வாஜிபாகும். அலா மாகிய முத்தத்து கால அளவு என்ன அல்லத்தி எத்தகைய கால அளவு என்றால் எஜிபு
வாஜிபாகுமே ஃபீஹா அதிலே கஸ்ரு சலாத்து தொழுகையை கஸ்ர் செய்வது வாஜிபாகுமே அந்த கால அளவு என்ன? கைஃப எஸ்ஜிது எப்படி சஜிதா செய்வான்? எற்கு ருக்கு செய்வான் ஒருவன் யுசல்லி அவன் தொழுகின்றானே காயிதன் உட்கார்ந்த நிலையில் தொழுகின்றானே அவன் எவ்வாறு சஜிதாவும் ருக்குவும் செய்வான்? மாதா எது அலாமன் ஒருவன் மீது கடமையாகும் லம் இஸ்தித்தி சக்தி பெறவில்லையே அதை நிறைவேற்றுவதை அர்க்கான சலாத்தி தொழுகையுடைய ருக்குன்களை நிறைவேற்றுவதை சக்தி பெறவில்லையே தமாமிகா அதை முழுமையாக சபபி மரிலின் நோயின் காரணத்தினால் அதை முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லையே அவன் மீது என்ன கடமை? அலால கடமை அப்படின்னு அர்த்தம் இருக்குது. அப்போ நோயின் காரணத்தினால் தொழுகையுடைய ருக்கு சஜிதா இந்த கியாமு போன்ற இதெல்லாம் முழுமையாக செய்ய முடியாதவன் செய்யாதவன் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் கேள்வி. நக்குமிழல் ஃபராக கோடிட்டடத்தை நிரப்புவோம். அப்படியே புக்கை பார்த்து எழுத வேண்டியதான். இந்த அரபியில் இருக்குது, அர்த்தம் பாடத்திலே சொல்லியாச்சு. அரபியில் தான் எழுத போகிறீங்க, புக்கை பார்த்து அப்படியே எழுதிக்கிங்க. அடுத்து நஹ்தாரு சஹீக சரியானதை தேர்ந்தெடுப்போம். ஒன் சஹிகுல் ஹாத்திய தவறானதை சரிப்படுத்துவோம். யஜூஜுல் கசுரு கூடும் சஃபரி பிரயாணத்தில் மகசியத்தின் பாவகரமான பிரயாணத்தில் அதாவது ஒரு பாவம் பிரயாணம் போகிற பாடத்தை நடத்தப்போ சொன்னேன். ஒரு ஏதோ தப்பான செயல் செய்ய போகிறான். அப்போ அந்த மாதிரி செயலை செய்கிறதுக்காண்டி போயிட்டுருக்கிறப்ப அப்போ தொழுகிறான். அந்த தொழுகளை கசர் செய்யலாமா அப்படின்ட்டு கேள்வி. யஜூஜு கூடும் லிமன் ஜாய்ஜாகும் அர்த்தம். லிமன் ஒருவனுக்கு அராத சஃபர பிரயாணத்தை நாடுகின்றானே அந்த ஒருவனுக்கு கூடும் கசுரு சலாத்திகி அவனுடைய தொழுகையை கசர் செய்வது மின் பைத்திகி அவன் வீட்டிலிருந்து கபுல் ஹுரூஜி வெளியேறுவதற்கு முன்னால் முன்னாலே அவனுடைய தொழுகையை கசர் செய்வது கூடும். அப்போ பிரயாணத்தை ஒருத்தன் நினச்சிட்டான், பிரயாணம் செய்ய போகிறேன் அப்படின்ட்டு நினச்சிட்டான், உடனே அப்பயே கசர் தொழுவலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இது சரியா தவறா? அடுத்து லவ் ஃபாத்தத் தப்பினால் ருபாயத்து 4 ரக்காயத்து தொழுகை தப்பினால் ஃபில் ஹலரி உள்ளூரிலே 4 ரக்காயத்து தொழுகையை தப்பினால் அதை மிஸ் ஆனால் பத்துக்குலா அவன் நிறைவேற்றுவான் ரக்காயத்தைனி 2 ரக்காயத்தாக நிறைவேற்றுவான். 2 ரக்காயத்து இதா கான எக்லிகா அவன் நிறைவேற்றவனாக ஆகியிருந்தால் சஃபரி பிரயாணத்தில் அது கலாவாக ஆகியிருந்தால் அவன் உள்ளூரில் அதை என்ன பண்ணுவான், 2 ரக்காயத்தாக தொழுவான். பிரயாணம் போயிட்டுருக்கிறப்ப 4 ரக்காயத்து தொழுகை கலாம் ஆகி விடுகிறது. அதை உள்ளூரில் தொழுகிறான். அப்போ 2 ரக்காயத்தாக தொழுகிறான். இது சரியா தவறா? லா எஜூஜு கூடாது. தர்க்கு சலாத்தி தொழுகையை விடுவது கூடாது. இல்லா இதா இஸ்தஃபல கடுமையானாலே தவிர ஹாலுல் மரளி நோயுடைய நிலைமை கடுமையானாலே தவிர தொழுகையை விடுவது கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தப்பா சரியா? யஜூஜு கூடும் லில் வலி பொறுப்புதாரிக்கு தஃபவு ஒப்படைப்பது ஃபித்யத்தி சலாத்தி தொழுகையுடைய ஃபித்யாவை அதாவது தண்டத்தொகை ஃபித்யாவை ஒப்படைப்பது கூடும். தமாமிகா அது அனைத்தையும் முழுவதையும் இலா ஃபக்கீரின் வாஹிதின் ஒரு ஏழைக்கு மொத்த ஃபித்யாவையும் ஒரு ஏழைக்கு கொடுப்பது கூடும். சரியா தவறா? பையனும் சரியாக இருந்தால் விட்டுற வேண்டியதான், தவறாக இருந்தால் சரி என்னவோ அதை எழுதணும். பையனும் மசாலாவை தெளிவுபடுத்துவோம், சட்டத்தை தெளிவுபடுத்துவோம். லவ் அத்தம்ம முசாஃபிர் பூர்த்தியாக்கினால் ருபாயத்தை 4 ரக்காய் தொழுகையை பூர்த்தியாக்கினால் அது என்ன மக்ரூஹா சுன்னத்தா முபாஹா என்னான்னு எழுதணும். சாஃபர இலா பலதின் பஈதின் தூரமான ஊருக்கு பயணம் செய்தான். வகாம ஃபீகா அதிலே தங்கினான். ஐயாமன் பல நாட்கள் தங்கினான். இப்போ என்ன சட்டம்? ஒருத்தவன் ஒரு நீண்ட தொலைவுள்ள ஊருக்கு போகிறான், பல நாட்கள்
அங்கேயே தங்கியிருக்கான், அவன் எப்படி தொழுகணும், அவனோட சட்டம் என்ன அப்படிங்கிறத எழுது. இக்திதா உல் முசாஃபிரில் முக்கீமி, முசாஃபிர் பின்பற்றுவது, முக்கியம் உள்ளூர்வாசியை முசாஃபிர் பின்பற்றுவதும், இக்திதால் முக்கீமி முசாஃபிரை, முசாஃபிரை உள்ளூர்வாசியை பின்பற்றுவதும். இதை பற்றி எழுது. ஒரு ஊருக்கு போகிறோம், அந்த ஊருக்காரனை நாம் பின்பற்றுறதும், இல்லாட்டி வெளியூர்காரன் ஒருத்தன் நம்ம ஊருக்கு வரான், அவன் நம்மளை பின்பற்றி தொழுகுவதும், இதை பற்றி தெளிவுபடுத்து. இதா ஃபாத்தத், மிஸ் ஆகிவிட்டால், தப்பிவிட்டால், சஃபரி பிரயாணத்தில், சலாத்து ருபாயத்து, சலாத்துன் ருபாயியத்துன், 4 ரக்காய் தொழுகை தொலைந்து விட்டால் என்ன சட்டம்? வலவு ஃபாத்தத் ருபாயியத்து ஃபில் ஹலரி, உள்ளூரில் 4 ரக்காய் தொழுகை மிஸ் ஆகிவிட்டால் என்ன சட்டம்? இதா ஹசிய பி கியாமிகி, அவன் நிற்பது கொண்டு பயந்தால், சலாத்தி, தொழுகையிலே நிற்பது கொண்டு அவன் பயந்தால், ஹுதூசு மரிலின், நோய் உண்டாகுவதே, அவ்வளவு ஜியாது, அதனுடைய அந்த நோய் அதிகமாகுவது அவன் பயந்தால், அப்போ என்ன சட்டம் தெளிவுபடுத்தும். மண் இஃப்தத்தக, யார் தொழுகை ஆரம்பிக்கின்றான், சலாத்துகு, அவனை தொழுகை ஆரம்பிக்கின்றானோ, காய்மன், நின்ற நிலையில் யார் அவனுடைய தொழுகை ஆரம்பிக்கின்றானோ, சும்மா பிறகு அஜஜ, இயாமல் போகின்றான், அனில் கியாமி, நிற்பதற்கு, மின சுஜூதி, சுஜூதிலிருந்து எழுந்து நிற்பதற்கு இயாமல் போகின்றான், அவனுக்கு என்ன சட்டம்? மண் ஃபாத்தத்துக்கு, ஒருவனுக்கு தப்பிவிட்டது, சலாத்துன் மஃபுருலத்துன், ஃபர்லாக்கப்பட்ட தொழுகை தப்பிவிட்டது, அப்போ அவன் என்ன பண்ணணும்? நக்துபு ஃபித்ரத்தன், ஒரு சிறிய கட்டுரை எழுதுவோம். சலாத்துன் முசாஃபிரி, முசாஃபிருடைய தொழுகையுடைய சட்டத்தை பற்றி ஒரு சிறிய கட்டுரையை எழுதுவோம். அப்போ இது 4ஆம் பாடம், கேள்வி பதில் எல்லாம் முடியுது. இந்த பாடத்தில் ஒரு இடம் புரியாத இடம் ஒன்று இருக்குது. அதில் என்ன அப்படின்னா, அந்த பயணம் போகிறவன் வெளியூரில் போய் தொழுகிறப்ப 2 ரக்காயத்தை சுருக்கி தொழுதா போதும். அதாவது 15 நாளில் ஊருக்கு திரும்புவதாக இருந்துச்சுன்னா அவன் 2 ரக்காயத்தை சுருக்கி தொழுதா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, 2வது ரக்காயத்தில் அவனை உட்கார விட்டால் அவனுடைய தொழுகையே கூடாது அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன பதில்னு தெரில. அது எப்படி அவன் 2வது ரக்காயத்தில் உட்காராமல் போவான்? அது எந்த மாதிரி அமைப்பில், எந்த மாதிரி சூரத்தில் இந்த மாதிரி இது நகலும்? மறந்துட்டு 2வது ரக்காயத்தில் உட்காராமல் போகிறானா, இல்லாட்டி எதனால் அப்படின்ட்டு. பொதுவாகவே உள்ளூர் தொழுகையாக இருந்தாலும் சரி தான், நம்ம 2வது ரக்காயத்தில் உட்காரல அப்படின்னா அந்த தொழுகை என்ன ஆயிரும்? ஃபசாத் ஆகிடும். அப்படி இருக்கப்ப ஏன் அதை சொல்ல வராங்கன்னு தெரில. யதார்த்தத்துலேயும் அது அப்படி தானே. அப்படி இருக்கா ஏன் தனியாக சொல்லணும்னு தெரில. அந்த இடம் புரியாத இடம். மீதியெல்லாம் ஓரளவு சரியாக நடத்தியிருக்கிறோம். எழுதிக்கிங்க. ஆஹிர் தானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.